அதிமுக இதுல பின்னடைவை சந்திக்கிறாங்க. விக்கிரவாண்டியில சந்தி பதுங்க காரணம் டாக்டர் ஐயா 10.5 முன்னெடுத்து அரசியல் பண்றாரு. எடப்பாடி இருதலை கொள்ளி எறும்பாட்டு ரெண்டும் கட்டானாட்டு திருடனுக்கு தேள் கொட்டினது மாதிரி விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம 10.5 ஒரு முடிவெடுக்க முடியாம அவரு பயந்து பின்னங்கால் பரடி பட ஓடிட்டாரு. பெரிய தலைவர்கள்லாம் அங்க பெரிய லோக்கல் சிவி சண்முகம் பெரிய லோக்கல் பவர்ஃபுல் லீடர் தான், தோத்திருக்கலாம். பட் அவருக்கு பேக்கிங் இருக்கு, பவர்ஃபுல் தான் அவரு. அவரெல்லாம் இருந்தும் அவங்க ஓடிட்டாங்கன்னா 10.5 ஒரு முடிவு சொல்ல முடியாம ஓடிட்டாங்க. அதுல சீமான் தெளிவா சொன்னாரு. ஒரு கட்டத்துல ராயராஜ சோழனுக்கு காஸ்ட் சர்டிபிகேட் கொடுன்னு சொல்லும் போது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்போது ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், ஒரேதானடா அடிக்க சொன்னேன்னு ஸ்ட்ராங்கா பேசினவர் சீமான். அவர் என்ன சொல்றாருன்னா டாக்டர் ஐயாவுக்கு ஒரு தொண்டர் மாதிரி தான். அவர் டாக்டர் ஐயா தான் எனக்கு வழிகாட்டி தலைவராக இருந்தவர்லாம் சொல்லக்கூடியவர் தான். பட் அவர் அதுல என்ன சொல்றாரு, எண்ணி கொடுக்கணும், அளந்து கொடுக்கணும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு பிறகு வன்னியருக்கு 10.5 14 என்ன வேணாலும் கொடு, அதுல வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற சமூகங்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தெளிவா சொல்றாரு.